Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வெறும் 390 ரூபாய் யூஸ் பண்ணி நம்மளோட கிச்சனை வந்து எப்படி அழகாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அலுமினியம் ஃபைல் ஸ்டிக்கர் வந்து மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது ஒரு ரோல் வந்து பார்த்திங்கன்னா 195 ரூபாய், 2 ரோலும் சேர்த்து 390 ரூபாய்க்கு கிடைக்குது. இது வந்து நான் என்னோட கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சாதாரண கடப்பாக்கல் தான் வந்து மேலே போட்டிருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கூட அலுமினியம் ஃபைல் ஸ்டிக்கர் நான் வந்து ஒட்டி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் இருக்காது, ஒரு மாதிரி கட்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு லுக் கொடுக்கும். ரொம்ப சூப்பராக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கிச்சன் வந்து நல்லா இல்லை, இந்த மாதிரி மேலே போட்டிருக்க கல்லுலலாம் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி கரைகள் அதிகமாக பிடிச்சிட்டு பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கிச்சன் வந்து வேறு லெவலில் சூப்பராக மாறிடும். நானும் இன்றைக்கி என்னோடய பையனும் சேர்ந்து தான் இன்றைக்கி இது வந்து ஒட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து வேறு ஒரு டிசைனில் இருக்கும். இந்த மாதிரி அலுமினியம் ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டிசைன் கிடைக்கிது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கவுண்டர் டாப்பை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் சோப்பு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி அழுக்கு கரை எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா அதை தொடச்சி விட்டுட்டு காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிருங்க. நான் வந்து ஒரு ரோல் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன், அதாவது 2 ரோல் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு ரோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கல்லுக்கே வந்து எனக்கு கரெக்டாக போயிடுச்சு. ஒருத்தர் ஒட்டும்போது இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு மேலே அந்த மாதிரி லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டுட்டே வந்தோம் அப்படின்னா தான் அந்த ஸ்டிக்கர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அந்த கல்லில் வந்து ஒட்டி பிடிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 பேராக வந்து சேர்ந்து ஒட்டினோம் அப்படின்னா குயிக்காக வந்து வேலையும் முடிஞ்சிடும். அதே மாதிரி சீக்கிரத்தில் வந்து அந்த ஸ்டிக்கரும் நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக ஒட்டி பிடிச்சிக்கும். இப்போ நீங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் உள்ளே ஏர் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா மேலே கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அங்கங்கே மடிப்பாக விழுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து திரும்பவும் நீங்கள் வந்து ஸ்டிக்கரை லைட்டாக பிரித்து திரும்பவும் கூட ஒட்டிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பையன்தான் ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஒட்டி கொடுத்தான். ஸோ ஒரு பக்கம் வந்து ஒட்டி முடிச்சாச்சு. ஒரு பக்கம் கவுண்டர் டாப்பில் வந்து ஒட்டி முடித்ததுமே நான் என்னென்ன திங்ஸு எங்கெங்கே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து என் பையன் வந்து கரெக்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம், அதாவது என்னோடய கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த பக்கம் தான் எப்போவுமே காட்டியிருப்பேன். இந்த பக்கம் வந்து காட்டியிருக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த கடப்பாக்கல் வந்து போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது ரொம்பவே மோசமாக இருக்கும். நிறைய உப்பு தண்ணி கரைகள் அதில் பிடிச்சிட்டு இருந்தது. நான் இந்த வீடு வந்து ரெண்டில் தான் இருக்கேன். வீடியோவில் காமிக்கும் போது கூட இந்த பக்கம் வந்து அதிக அளவில் நான் வந்து காமிக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து கரை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் எனக்கே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கே ஒரு திருப்தி இருந்துச்சு மனசுக்கு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம பாயிண்ட் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து ஷேப்பாக கட் பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ பார்த்திங்கன்னா 2 பக்கம் ஒட்டி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ சென்டரில் மட்டும்தான் ஒட்டணும். அதுவும் வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு நான் கரெக்டாக வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு தடவை வந்து உள்ளே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸ்டிக்கர்லாம் ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நம்மளோட கிச்சனோட ஃபைனல் லுக் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கிச்சன் வந்து நல்லா இருக்கா? இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டிக்கர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா, நம்ம எவ்வளோ சூடு வேணும்னாலும் நமக்கு வந்து நல்லா தாங்கும். ஸோ நம்ம வந்து சூடாக இருக்கிற பாத்திரம் இறக்கி அதில் வைக்கும்போது ஏதாவது ஸ்டிக்கர் வந்து டேமேஜ் ஆகிடுமோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ எந்த விதத்துலையும் இந்த ஸ்டிக்கர் வந்து டேமேஜ் ஆகாது. ஏதாவது ஷார்ப்பான கத்தியோ ஏதாவது ஒன்று பட்டு நீங்கள் வந்து இழுத்து அது வந்து கிழிஞ்சு போயிடுச்சுன்னா மட்டும்தான் அது வந்து டேமேஜ் ஆகும். மற்றபடி நம்ம வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த ஃப்ளோர் மேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் கடைக்கு வந்து தரைக்கு போட்டிருந்தோம் இது. ஸோ அதில் வந்து போட்டது போக கொஞ்சம் மீதி இருந்தது. அதை வந்து எடுத்துகிட்டு நான் அந்த மாதிரி கிச்சனில் போட்டு பார்த்தேன். ஸோ கிச்சனில் அந்த மாதிரி ஃப்ளோர் மேட்டு வந்து போட்டு விட்டினா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. நெக்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஃப்ளோர் மேட்டு வந்து கிச்சனுக்கு ஒட்டினேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அந்த கவுண்டர் டாப்க்கு பின்னாடி இருக்கு இல்லையா வால், அந்த வாலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் அதையும் வந்து ஒட்டி நான் வீடியோ போடுறேன். அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ கிச்சன் வந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாத்திரங்கள் ஒரு சிங்க் இந்த பக்கம் இருக்கிறதுனால நான் அந்த
கார்னர் வரைக்கும் வந்து ஒட்டலை. இந்த பக்கம் கொஞ்சம் வந்து கேப் விட்டு தான் வந்து ஒட்டியிருக்கேன். இந்த ஸ்டிக்கரோட டிசைனும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம இப்போது கேஸ் ஸ்டவ்லாம் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அந்த ஸ்டிக்கருக்கு மேலே இருக்கிறதுனால அந்த நெருப்பு அந்த சூடெல்லாம் படிச்சு அப்படின்னா ஏதாவது ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் எதுவும் ஆகாது. இப்போது நான் அடுத்து வர்ற ஸ்டிக்கர் வந்து இந்த வாலுக்கு வந்து ஒட்டிட்டு நான் கண்டிப்பாக வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் அதையும் பார்க்கணுன்னா சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டிக்கருக்கு மேலே புதுசாக வர ஸ்டிக்கர் ஒட்டணும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டிக்கரை வந்து பிரிச்சுட்டு வந்து ஒட்டணும். ஸோ இது வந்து நல்லா க்ரீனாக இருந்தது. இப்போ ஒரு மாதிரி டல் ஆகிடுச்சு. இது வந்து ஒட்டி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. நிறைய அங்கங்கே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி நான் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சிங்க் ஏரியாவில் இந்த பக்கம் வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்து வாடகைக்கு வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா இந்த சிங்க்கு இந்த வாலில் வந்து நிறைய பெயிண்டெல்லாம் அப்படியே உதிர்ந்து அப்படியே ஃபுல்லாக கொட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானே பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சுருந்தேன். அதுவும் ஒட்டி ரொம்ப நாள் ஆனதுனால தண்ணி அதில் வந்து படுறதுனால அதுவும் வந்து ரொம்பவே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கும் வந்து நான் அடுத்து வர ஸ்டிக்கர் கண்டிப்பாக ஒட்டிட்டு ஃபுல்லாக இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம மணி பிளான்ட் வந்து எப்போவுமே இந்த இடத்துல இருக்கும். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மணி பிளான்ட் வந்து பார்த்துட்டு கேட்குறீங்க, இது எப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி மணி பிளான்ட் வந்து வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். தண்ணிக்குள்ளே வந்து போட்டும் வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா மண்ணில் போட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட வச்சு வளர்க்கலாம். எப்போவுமே மணி பிளான்ட் வந்து நல்லா வரும். நான் அப்படி தான் வந்து வச்சிட்ருக்கேன். என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகலம் அப்படிங்கிறத விட நீளம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீளமாக இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற ஏரியாவில் ஃபுல்லாகவே நான் வந்து பாத்திரம் அது இதுன்னு எல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு என்னோடய ஓவன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்ட் அடுப்பு, அதுக்கப்புறம் மிக்சி அது எல்லாமே வந்து இந்த பக்கம் வச்சுருக்கேன். நான் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இவ்வளோ ஸ்டிக்கர் தான் எனக்கு வந்து மீதமாக இருக்குது. ஸோ அது வந்து ஃபைனலாக எடுத்து வச்சுட்டேன். எங்கேயாவது வந்து தேவைப்படுற இடத்துல ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக நம்மளோட ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் கிச்சன் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.